அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 10ஆம் வகுப்பு கணக்கில் இந்த கிராஃப் வந்து மொத்தம் 10 கணக்கு இருக்குது. இந்த 10 கணக்கில் நேர் மாறுபாடுகளில் 5 கணக்கு வருது, எதிர் மாறுபாடுலையும் 5 கணக்கு வருது. இதில் நேர் மாறுபாடில் 5 கணக்கில் அட்டவணை வந்து 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. வரிசையா கணக்குக்கும் பேருந்து கணக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பேருந்தில் இன்னொன்று வேகம் சம்மந்தப்பட்டது இருக்குது, துணிக்கடை இருக்குது, y=1/t. இந்த அட்டவணை எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த 2 கணக்கு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 3 கணக்கு அட்டவணை இல்லாமல் இருக்கும். இதை நம்ம தயார் பண்ணணும். இந்த கணக்குல இந்த வீடியோவில் எப்படி 1 பை 1 ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன், எப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எதிர் மாறுபாடில் அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது 3 கணக்கு இருக்குது, அட்டவணை இல்லாத 2 கணக்கு இருக்குது. இப்போ 2 கணக்கு இருக்குது. இதில் மொத்தம் 10 கணக்கு இருக்குது. சரியா? இப்போ இந்த ஒவ்வொரு கணக்காக 1 பை 1 பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அட்டவணை கொடுக்கப்பட்டதில் இந்த வரிசையா கணக்கு. இந்த வரிசையா கணக்கு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இந்த கணக்கு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அட்டவணை கொடுத்துருப்பாங்கன்னா அந்த கொஸ்டின் ஒரு தடவை பார்த்துருவோம் பாருங்க. இந்த கொஸ்டின்லேயே அட்டவணை இருக்குது. இந்த கொஸ்டின்லேயே அட்டவணை இருக்குது. விட்டம் கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னது 6 விட்டம் வந்து 6 சென்டிமீட்டர் ஆகிருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். சரியா? இது நம்ம 1 பை 1 பார்த்து எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதுக்கு அட்டவணை பாருங்க. அதுக்கு அட்டவணை இப்போ இதை வச்சுக்கிடுவோம். இது அட்டவணை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அட்டவணை கொடுத்துருக்கு. அதனால் அது நீங்கள் போட வேண்டிய புதுசாக போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அளவு திட்டம் பாருங்கள். அளவு திட்டத்தை தான் இங்கே மெயின். இங்கே அதுக்கு என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த அளவு திட்டத்தில் என்ன வச்சுக்கிறீங்கன்னா, இந்த கணக்கு மட்டும் இந்த சில பேர் எக்ஸ்ஹெச் 1 சென்டிமீட்டர் ஓரளவு எடுத்துருவீங்க. ஒய்ஹெச்சுக்கு அளவு திட்டம் 3 சென்டிமீட்டர் எடுப்பீங்க. அப்படி எடுக்காமல் 3.1ன்னு எடுத்துட்டா அது உங்களுக்கு பையனுக்கு தப்பு வராமல் அந்த 3.1, 6.2, 9.3 இதில் குறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அளவு திட்டம் ஒய்ஹெச்சில் எடுக்கும்போது டேரெக்டாகவே 3.1ன்னு எடுத்துருங்க. இங்கே இருக்குது பாருங்கள். டேரெக்டாகவே 3.1ன்னு எடுத்துட்டாக்க நமக்கு ரொம்ப வசதியாக போயிடும். இது இந்த புள்ளிகள் குறிச்சிடுறோம். விகித மாறிலி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். எக்ஸு கூடும்போது ஒய் கூடுது. அதே மாதிரி கேயோட மதிப்பு பார்த்துடுறோம் 3.1. இந்த தீர்வை பாருங்கள். விட்டம் 6 சென்டிமீட்டர் இருக்கும்போது சுற்றளவு என்ன வருதுன்னா 18.6. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். இது 6ஆல் பெருக்கிட்டே 3.1 3.1 கூடிகிட்டே போகுது. அப்படியே உங்களுக்கு அடுத்த 3.1 கூட்டினீங்கன்னா 18.6 வரும். இப்போ இந்த இது பார்த்தாச்சு இல்லையா? இது அப்படியே கிராஃபுக்கு போயிடுவோம். இப்போ இந்த டேபிளில் ஏதாவது டவுட் இருந்தான்னு பாருங்கள். அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கேன். இது கொடுத்த அட்டவணை. இந்த இதில் மெயினாக பார்க்க வேண்டிய அளவு திட்டம். இதுக்கு அடுத்து இந்த கிராஃப் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துடலாம். கிராஃப் பாருங்க. கிராஃப் மேலே வரிசையான்னு சும்மா குறிப்புக்காக போட்டிருக்கேன். அளவு திட்டம் நல்லா பாருங்கள். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு தான் சென்டிமீட்ரு. ஒய்ஹெச்லாம் மெயினாக பார்க்கணும். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 3.1 அலகு. இதுதான் இங்கே மெயின். 3.1ன்னு எடுத்துருக்கு, 3ன்னு எடுக்கலை. 3.1 நம்ம ஈஸியாக போயிடும். இப்போ இந்த கிராஃப் பாருங்கள். இந்த கிராஃபில் அளவு திட்டத்தில் இங்கே கீழே எக்ஸ்ஹெச்சில் 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு எடுத்தாச்சு. இங்கே ஒய்ஹெச்சில் 3.1, 6.2, 9.3, 12.4, 15.5, 12.6 இந்த மாதிரி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை பாருங்கள். இது ஒவ்வொரு புள்ளியும் குறிச்சாச்சு. ஒவ்வொரு புள்ளியும் குறிச்சிட்டு இந்த 6க்கு நேராக கேட்ட கொஸ்டின் விட்டம் வந்து 6 கேட்குறாங்க. விட்டம் 6னாக்க அதுக்குரிய நேரம் என்ன வருது பாருங்கள். நேர சுற்றளவு வந்து 18.6 வரும். இப்படி நம்ம எளிமையாக வரைஞ்சிட்டு போயிடலாம். சரியா? இது ஈஸியாக இருக்கான்னு பாருங்க. இதை அந்த அளவு திட்டத்தை மட்டும் 3.1 வச்சுக்க கணக்கு வராது. நன்றி.